ஏசி வாஷிங் மிஷின்களை கொடுத்து புது பொருட்களை வாங்கிடுங்கள். உங்கள் சத்யா. நீங்க என் கூட வாழணும்னு நினைச்சாலும் இனிமே நான் உங்க கூட வாழ தயாரா இல்ல. ஐயோ ஃபிலோ அப்படிலாம் சொல்லாத ஃபிலோ. இதான் உனக்கு கடைசி வார்னிங். இன்னொரு தடவை ஏன் விஷயத்துல தலையிடுறதோ, கம்பெனிக்கு வரேன்னு என் முன்னாடி வந்து நிக்கிறதோ நடந்துச்சு. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் ஆபரேஷன் ஆரம்பிச்சிடுறேன். பட் பணம் 1.5 1.25 லட்சம் வரைக்கும் செலவாகுமே. இப்ப இளவரசி அக்கா மாதிரி நானும் யோசிச்சிருந்தா உங்களை ஒதுக்கிதானே வச்சிருக்கணும். வாழ்க்கையில இதெல்லாம் யதார்த்தமா நடக்கிற விஷயம் தானே. உங்க மேல என்ன தப்பு இருக்கு? டாக்டர், என்னாச்சு டாக்டர்? என் பொண்ணு பொழைச்சுக்குவா இல்ல? யார் இவங்க? இவங்க தான் அந்த பொண்ணோட அம்மாவும் தங்கச்சியும். சொல்லுங்க டாக்டர், இப்ப எப்படி இருக்கா என் பொண்ணு? கரெக்ட் டயத்துக்கு ஆபரேஷன் பண்ணி ஸ்டிச் போட்டாச்சு. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா இந்த கால் ஃப்ராக்சர் தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. பிளேட் தான் வச்சிருக்கோம். இருந்தாலும் அவங்க நம்மள மாதிரி சாதாரணமா நடக்க முடியாது. ஸ்டிக் வச்சு தான் நடக்கணும். ஸ்டிக்குன்னா எத்தனை நாளைக்கு டாக்டர்? இத்தனை நாளைக்கு தான், இத்தனை மாசத்துக்கு தான் உறுதியா சொல்ல முடியாது. ஒருவேளை 1 or 2 இயர்ஸ்ல ஸ்டிக் இல்லாமலும் நடக்கலாம். இல்லைன்னா நிரந்தரமாவே அப்படி இருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். ஐயோ கடவுளே, நீங்க எப்படி சோதிக்கிற? டாக்டர் அம்மா, என் பொண்ணுக்கு இந்த மாசம் கடைசியில கல்யாணம் வச்சிருக்கோம். அதுக்குள்ள எப்படியாவது குணப்படுத்தி கொடுத்துருங்கம்மா, உங்களுக்கு புண்ணியமா போகும். எப்படியாவது எங்க அக்காவை குணப்படுத்திடுங்க. அம்மா, இங்க வர பேஷண்ட் எல்லாரையுமே சீக்கிரமா குணப்படுத்தணும்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். நாம நினைக்கிறது இல்லாம நடக்குது. எல்லாத்துக்கும் மேல ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான்ல, எல்லாம் அவன் கையில தான் இருக்கு. இப்ப ஐசியூல இருந்து பேஷண்ட்டை 1/2 an hourல வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். தொந்தரவு பண்ணாம போய் பாருங்க. அக்கா, அகிலா, 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 ஐயோ அகிலா, அகிலா, அகிலா. அக்கா, என்னடி இதெல்லாம்? அம்மா, என் நெஞ்சை வெடிச்சிடும் போல இருக்குடி. சாரிங்க, என்னால தானே இதெல்லாம். நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னொருத்தர் மேல மோதாம இருக்கிறதுக்கு தானே திருப்பினீங்க. எதிர்பாராம தானே என் மேல இடிச்சீங்க. நானும் கொஞ்சம் ஓரமா பிளாட்ஃபார்ம்ல வந்திருக்கலாம். என் மேலயும் தப்பு இருக்கு. இல்லங்க, நான் ஃபாஸ்டா வந்ததுனால தான் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அப்படியே இருந்தாலும் நீங்க நினைச்சா என்ன அந்த இடத்துல விட்டுட்டு போயிருக்கலாம். நீங்க தான் கொண்டு வந்து சேர்த்து பொழைக்க வச்சீங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்.
ஐயோ ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க மறுபடியும் நடக்கிற வரைக்கும் உங்க கூடவே இருந்து பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, சரியா? ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குங்க மறுபடியும் மறுபடியும் இந்த தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆண்டி, அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அப்படியே உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்குலாம் எதுவும் வேண்டாமா? இருக்கட்டும் ஆண்டி, நான் வாங்கிட்டு வரேன். அம்மா, மகேஷ் கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்லம்மா, காலையில சொல்லிக்கலாமா? பார்த்து வரக்கூடாதடி. இதுக்குதான் அம்மாவும் கூட வரேன்னு சொன்னேன். என்ன வாசு, பேக்கிங்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு சார். மல்லிகை ஏஜென்சிக்கு மட்டும் பேலன்ஸ் இருக்கு. ஒரு 1/2 hourல ரெடி ஆயிடும் சார். கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க. ஓகே சார். இந்த ஃபைல்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் குடோனுக்கு வந்துருச்சானு செக் பண்ணிடுங்க. ஓகே சார், செக் பண்ணிடுறேன். இதென்ன எல்லாம் காலி பாட்டிலா இருக்கு, ஒன்னும் ஃபில் பண்ணல? இனிமேதான் சார் ஃபில் பண்ணணும். என்ன? சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், வாங்க மாமா சாப்பிடலாம். எனக்கு 1008 வேலை இருக்கு, நான் வெளியில போய் சாப்பிட்டுக்கிறேன். நீ கிளம்பு. இனிமே எங்க போய் சாப்பிட போறீங்க? அதான் நான் கொண்டு வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன, வாங்க சாப்பிடலாம். நான் தான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றேன்ல, போ. பேசாம வாங்க மாமா. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு அலைஞ்சிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட்டா உடம்பும் நல்லா இருக்கும், வேலையும் சரியா பார்க்க முடியும். அண்ணே, கீழே இருக்கிற குடோன்ல போய் ஸ்டாக்ஸ்லாம் செக் பண்ணிடுங்க. சரிங்க சார். ஆமா, நீங்க உள்ள போய் எல்லாத்தையும் பேக் பண்ணி வைங்க, போங்க. சரிங்க சார். இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏண்டி என் உயிரை வாங்குற? உன்னை வெளியில போன்னு சொன்னேனே, உனக்கு ரோஷமே இல்லையா? கட்டின புருஷன் கிட்ட ரோஷம் பார்த்து நான் என்ன மாமா பண்ண போறேன்? யாருடி உனக்கு புருஷன்? நீங்கதான். அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? இந்த பார், மரியாதையா சொல்றேன், போடி வரிய. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? வீட்லதான் என்ன பார்த்தாலே எரிஞ்சு விடுறீங்க. சரி, கம்பெனிக்கு வந்தாலாவது வேலைக்காரங்க இருக்காங்களே, அவங்க முன்னாடியாவது மாமா நம்ம கூட நல்லா பேசுவாருன்னு நினைச்சு வந்தா இங்கேயும் அதே மாதிரி தான் பேசுறீங்க. அப்படி என்ன மாமா நான் உங்களை தொந்தரவு பண்றேன்? பார், உனக்கு விளக்கம் கொடுக்கறது என்னோட வேலை இல்லை. பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. தயவு செஞ்சு வெளியில போயிடு. அதான் ஏன்னு கேக்குறேன். அப்படி அருவருப்பா இருக்கிற அளவுக்கு நான் அப்படி என்ன அசிங்கத்தை பண்ணிட்டேன்? அன்னைக்கு மண்டபத்துல அத்தனை பேர் முன்னாடி வச்சு நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே கெட்டு போயிட்டேன்னு பல்ல இடிச்சுக்கிட்டு நின்னியே, அது உனக்கு அசிங்கமா தெரியல? சொல்றே, அது உனக்கு அசிங்கமா தெரியல? எனக்கு அது அசிங்கமா தெரியல மாமா. நான் என்ன ஊர்ல இருக்கிற எவன்கிட்டயவா கெட்டு போயிட்டேன்னு சொன்னேன்? உங்ககிட்ட தானே கெட்டு போயிட்டேன்னு சொன்னேன். இதுல என்ன அசிங்கம் இருக்கு? எனக்கு தேவை நீங்க மட்டும்தான். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இவ்வளவு ஏன், நீங்க எனக்கு கிடைக்கிறதுக்காக இதை விட பெரிய அசிங்கத்தை கூட நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். வாய மூடி. ஏண்டி இப்படி தரம் கெட்டு அலையற? இதுல தரம் கெடுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா மாமா? நான் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறேங்கிறதுக்கு அடையாளம் தான் இதெல்லாம். சரி, நமக்குள்ள எந்த வாக்குவாதமும் வேணாம், வாங்க வந்து சாப்பிடுங்க. இங்க பாருங்க, நீங்க உங்க பொண்டாட்டியா நினைச்சு என் கூட சாப்பிட வேண்டாம், ஒரு வேலைக்காரியா நினைச்சு வந்து சாப்பிடுங்க. ஏய், நான் நேத்தே சொல்லிட்டேன்ல, உனக்கு அந்த தகுதி கூட கிடையாதுன்னு. நீங்க 1000 தான் சொன்னாலும் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நான் உங்க பொண்டாட்டி, நீங்க என்னோட புருஷன். அதுக்கு இந்த தாலி தான் சாட்சி மாமா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே என் பொண்டாட்டி இளவரசி மட்டும்தான். தாலிங்கிறது ஆம்பளை ஆசைப்பட்டு கட்டுறது, பிளாக்மெயில் பண்ணி கட்ட வைக்கிறது இல்ல. நான் கட்டின தாலிய சுமக்கிற தகுதியும் உரிமையும் இளவரசிக்கு மட்டும் தாண்டி இருக்கு. இளவரசி 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 அப்படி எந்த விதத்துல நான் அவளை விட குறைஞ்சு போயிட்டேன்? ஏய், நீ அவ கால் தூசி கூட வரமாட்டே. அவதான் என் கால் தூசிக்கு கூட வரமாட்டா. என்ன பாக்குறீங்க? உண்மை அதான். நான் கல்யாண மேடையில சொன்னது மட்டும் வேணா பொய்யா இருக்கலாம், ஆனா எனக்கு காதலுங்கிற விஷயம் முதல்ல வந்தது உங்க மேல மட்டும்தான். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்களை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க ஏத்துக்கிட்டாலும் இல்லனாலும் நான் சாகுற வரைக்கும் உங்களை மட்டும் தான் மாமா நினைச்சிட்டு இருப்பேன். ஒரே அம்பளைய காலம் பூரா நினைச்சிட்டு இருக்கிற நான் தரங்கிட்டவளா? உங்களை கட்டிக்கிறதுக்கு முன்னாடி கார்த்திக்னு ஒருத்தனை மனசுல நினைச்சுக்கிட்டு
கல்யாண மேடை வரைக்கும் போனாலே உங்க இளவரசி. அவளுக்கு பேர் என்ன, உத்தமியா? ஒரு வார்த்தை அவளை பத்தி தப்பா பேசுன அடிச்சு கொன்னுருவேன். போடி போடி. என்ன பாக்குறீங்க? போய் வேலை பாருங்க. போங்க. நீங்க அடிச்சாலும் சரி, என்ன கொன்னாலும் சரி, நான் சொன்னது உண்மையா இல்லையா? மரியாதையா இங்க இருந்து போயிடு. முடியாது. என்ன பண்ணுவீங்க? போறியா இல்ல கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளவா? தள்ளுங்க பாக்கலாம். ஓடி. ஓடி போ. இன்னொரு தடவை இந்த கம்பெனி பக்கம் கால் எடுத்து வச்ச வெட்டிருவா உன்னை. என்ன லுக்கு விட்டுட்டு இருக்க? போறியா இல்ல தெரு வரைக்கும் வந்து தள்ளி விடட்டுமா? ஓடி. சார் நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லஞ்சுக்கு அப்புறம் வரேன் சார். இல்லை சார், இன்னைக்கு டிஏஜி சார் வீட்டுக்கு வராரு. அதான் அவர் வந்துட்டு போன உடனே நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். இன்னும் வரலையா? வர நேரம் தான், வந்துடுவார். வணக்கம் சார். என்ன புது மாப்பிள்ள சார்? ஹவுஸ் ஆர் லைஃப்? ஃபைன் சார், நல்லா போயிட்டு இருக்கு. சரி, என் ஒய்ஃப் ஜெயந்தி. வணக்கம் சார். உள்ள வாங்க சார். ஷூர், வாங்க சார். ப்ளீஸ் உட்காருங்க சார். தேங்க்யூ சார், இவங்க தான் ஜெயந்தியோட அம்மா. வணக்கம் சார். இவ்வளோ பெரியவங்க வீடு தேடி வந்திருக்கீங்க. உங்களை எந்திரிச்சு நின்று வரவேற்கிற கொடுப்பனை எனக்கு இல்லாம போயிடுச்சு. மன்னிக்கணும். சேச்சே, நீங்க இவ்வளவு தூரம் மனப்பூர்வமா என்ன வரவேற்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா. சார். ப்ளீஸ் கம். சார். நோ 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 ஃபார்மாலிட்டிஸ். வெரி வெரி ஹாப்பி மேரேஜ் லைஃப். தேங்க்யூ. தேங்க்யூ. இன்னைக்கு மாதிரியே என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். திஸ் இஸ் மை ஸ்மால் கிஃப்ட். தேங்க்யூ சார். ஓகே. நான் போய் ஆமா, இப்ப எங்க வேலை செய்யறதா சொன்னீங்க? ரெயின்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ல மேனேஜரா ஒர்க் பண்றேன் சார். ஐ see. வீடு ரெண்ட் தான் சார், 7000. கன்ஸ்ட்ரக்ஷன்ல மேனேஜரா ஒர்க் பண்றீங்க. ஒரு புது வீடு கல்யாணம் கையோட வாங்கிக்க வேண்டியதானே? எங்க சார், வேலைக்கு சேர்ந்த உடனே வீடு வாங்க முடியுமா? சார். இளநீர். நான் இளநீர் தான் சாப்பிடணும், உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க வரீங்கன்னு சொன்னதுல இருந்து உங்க பேச்சு தான் சார். உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. டியூட்டியில் இருக்கும்போது பார்த்துருக்கேன், நீங்க எங்க போனாலும் இலையர் தான் கொடுப்பீங்க. அதான் அவகிட்ட சும்மா சொன்னேன். உண்மைதாம்மா. என் மகனுக்கு என்னை பத்தி தெரியறத விட சண்முகத்துக்கு அதிகமாவே தெரியும். டிபார்ட்மெண்ட்ல நான் உயர் அதிகாரியா இருந்தாலும் நிஜத்துல எங்க உறவு அதுக்கும் மேல. கிட்டத்தட்ட சண்முகம் என் மகன் மாதிரின்னு கூட சொல்லலாம். ஐபிஎஸ் பாஸ் பண்ணேன். முதல் போஸ்டிங் திருச்சியில. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் எத்தனையோ திறமையான ஆபீசர்ஸ் எனக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் என் மனசுல நிக்கிறவங்கன்னு பார்த்தா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்கம்மா. அந்த முக்கியமான ஆட்கள்ல ஒருத்தர் தான் சண்முகம். நான் மட்டும் இல்ல, டிபார்ட்மெண்ட்ல யாரை கேட்டாலும் சண்முகத்தை பத்தி உயர்வா தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு சின்சியாரிட்டி. இந்த வேலை சம்பளத்துக்காக மட்டும் செய்யற வேலை இல்ல. டெடிகேஷன் இருக்கணும், ஃபயர் இருக்கணும். 24 மணி நேரமும் நான் போலீஸ்காரன், மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு தான் அரசாங்கம் நம்மளை நியமிச்சிருக்குங்கிற கான்சியஸோட வேலை செய்யறவங்க சண்முகம் மாதிரி கொஞ்சம் பேர் தான்மா. சார், ஒரு விஷயம் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? என்ன சார், உங்களுக்கு என்ன பிடிக்கும் தெரியும், அதுக்காக வார்த்தைக்கு வார்த்தை இப்படி புகழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் என்னமோ சொல்லி கொடுத்து உங்களை கூட்டு வந்தேன்னு தப்பா நினைச்சுக்க போறேன் சார். சும்மா இருங்க. நோ சண்முகம், நாம யாரு, நாம என்ன செய்யறோங்கிறது மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு தெரிஞ்சே ஆகணும். அப்பதான் நமக்கு உதவி செய்ய முடியலனாலும் உபத்திரவம் பண்ணாம இருப்பாங்க.
சார், ஒரு சின்ன ஆசை. கேட்கலாங்களா? என்கிட்ட என்னமா தயக்கம்? எதுவா இருந்தாலும் கேளு. சும்மா இரு. சண்முகம், எதுக்கு உன் ஒய்ஃபை பேச விடாம தடுக்கிற? இல்லை சார், அது நீ சொல்லுமா. அவர் ஒன்னும் சொல்ல மாட்டார், நீ சொல்லுமா. மறுபடியும் இவர் போலீஸ்ல சேர்ந்து வேலை பார்க்கணும்னு எனக்கு ஆசை. இவர்கிட்ட கேட்டதுக்கு நான் ராஜினாமா பண்ணிட்டேன், மறுபடியும் சேர முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க பெரிய ஆபீசர், நீங்க நினைச்சா இவரை மறுபடியும் போலீஸ் வேலையில சேர்க்க முடியுமா? ஜெயந்தி, நான் தான் அப்பவே முடியாதுன்னு சொன்னேன்ல, ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? சண்முகம், ஏன் முடியாது? சார், நானே வேற ஒரு மன உளைச்சல தான் அந்த வேலையை வேணாம்னு நினைச்சேன். மறுபடியும் வந்தேன்னா பழசெல்லாம் திருப்பி வேண்டாமே சார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ எதையும் மனசுல வச்சுக்காத. இதுதான் கடவுள் விருப்பம்னு சொல்றது. உன்ன மாதிரி ஆபீசரை நான் இழக்க விரும்பல. கொஞ்ச நாள் பொறுத்து கன்வின்ஸ் பண்ணலான்னு நினைச்சு நீ கொடுத்த ரிசைன் லெட்டரை நான் ஃபார்வர்ட் பண்ணவே இல்லை. ஆமா, லாஸ் ஆஃப் பேல லாங் லீவ் சாங்ஷன் பண்ணி பெண்டிங்ல தான் வச்சிருக்கேன். என்ன பாக்குற? நீ விரும்புனா நாளைக்கு கூட டியூட்டில ஜாயின் பண்ணலாம். ஏங்க, அப்படின்னா நீங்க நாளைக்கு சேர்ந்துருங்களே. ப்ளீஸ்ங்க. ஏமா, மௌனம் சம்மதம்னு தான் அர்த்தம். அவர் கண்டிப்பா சம்மதிப்பாரு. நீங்க சந்தோஷமா போய் பால் பாயசம் ரெடி பண்ணுங்க. பால் பாயசம் மட்டும் இல்ல சார், விருந்தே ரெடியா இருக்கு. நீங்க கை கழுவிட்டு வந்தீங்கன்னா சாப்பிடலாம். பாத்தியா சண்முகம், உன் ஒய்ஃப உனக்கு வேலை கன்ஃபார்ம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு சாப்பாடு போடுறதுக்கே மனசு வந்திருக்கு. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். நீ கவலையே பட வேண்டியதில்லை, உன் ஒய்ஃப் சீக்கிரமா குடும்பத்தை நடத்துவாங்கன்னு நம்பலாம். சரி, நீங்க பேசிட்டீங்க, நான் போய் எடுத்து வைக்கிறேன். மேட் ஃபார் ஈச் அதர். யூ ஆர் எ வெரி லக்கி பர்சன். கயல், அவர் சாப்பிட்டாரா? கயல், ஒன்னதான் கேக்குறேன். என்னாச்சடி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்ல. ஒண்ணு இல்லைன்னா அப்புறம் ஏன் உம்முன்னு இருக்க? கேக்குறேன்ல. கயல், கொண்டு போன சாப்பாடுல அப்படியே இருக்கு. அவர் சாப்பிட்டாரா இல்லையா? கம்பெனில இல்லையா? வெளியில போயிருக்காரா? வெளியெல்லாம் ஒண்ணும் போல, கம்பெனில தான் இருக்காரு. அப்படியே சாப்பிடல? சாப்பிடல. அதான் ஏன்னு கேக்குறேன். சாப்பிட பிடிக்கலன்னு சொன்னாரு. போதுமா? பிடிக்கலன்னு சொன்ன அப்புறம் நான் என்ன ஊட்டிய விட முடியும்? ஏன் பிடிக்கலையா? அவருக்கு அந்த இளவரசி சாப்பாடு கொண்டு வந்தாதான் சாப்பாடு உள்ள இறங்குமா. வேண்டாம், எடுத்துட்டு போடின்னு சொன்னா பேசாம எடுத்துட்டு வந்திருக்க போறேன். அதை விட்டுட்டு அத்தனை வேலைக்காரங்க முன்னாடி என்ன அடிச்சு அசிங்கப்படுத்திட்டாருக்கா. என்னது, அடிச்சாரா? அடிச்சாலும் பரவாயில்ல, கம்பெனில இருந்து கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டாருக்கா. ஏண்டி, இவ்ளோ நடந்திருக்கு, அங்க இருந்து எனக்கு ஒரு போன் பண்ணிருக்க வேண்டியதானே? நான் வந்து 4 வாரத்தை நறுக்குன்னு கேட்டிருப்பேன்ல. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நீ முதல்ல போனை போடுறீ, இன்னைக்கு 2ல 1 பாத்துருவோம். ஐயோ வேண்டாம்க்கா, கம்பெனில வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல தொந்தரவு பண்ணா அப்புறம் அதையும் ஒரு காரணமா காட்டி வீட்ல வந்து பிரச்சனை பண்ணுவாரு. பண்ணுவாரு. அவருக்கு மட்டும் தான் பிரச்சனை பண்ண தெரியுமா? இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், 4 வாரத்தை நறுக்குன்னு கேக்குறேன். அக்கா, அப்படி எதுவும் கேட்டாதீங்க. அவர் ஏதோ கோவத்துல இப்படி நடந்திருப்பாரு. அவர் வீட்டுக்கு வந்ததும் ஏன் அப்படி நடந்துட்டாரு நானே விசாரிக்கிறேன். அதானே, பொறுக்காதே உனக்கு. ஒரு வார்த்தை பேசிட்டா போதும் கோபம் பொத்துக்கிட்டு வந்துருமே.
கையில் நான் கோவத்துல பேசல. அவர் வந்ததும் ஏன் இப்படி நடந்துக்கிட்டாருன்னு விசாரிக்கிறேன்னு தான் சொன்னேன். நீ என்ன விசாரிப்பன்னு எனக்கு தெரியாதா? என்கிட்ட நல்ல மாதிரி பேசிட்டு அவர் வந்ததுமே நான் பட்ட அசிங்கத்தை சொல்லி சொல்லி சிரிப்பேன். மாமா என்ன கெடுத்துட்டாருன்னு கல்யாண மேடையில வச்சு நான் சொன்னப்ப நல்ல மாதிரி நீ தாலி எடுத்து கொடுக்கும் போதே சின்னதா என் மனசுல உறுத்துச்சு. ஆனா நீ ஏன் அப்படி நல்ல வேஷம் போட்டேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கல. நான் சீரழியறத பக்கத்துல வச்சு பாக்கணும்னு தான் நீ தாலி எடுத்து கொடுத்துருக்க. கைய சத்தியமா அப்படிலாம் நினைக்கல. நீ என்ன நினைப்ப என்ன நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாதா? என் அக்கா ஒருத்தி உன் பேச்சு கேட்டு அழிஞ்சது பத்தாது, நானும் அழியணுமா? கையில் இப்ப ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவர் வந்தோடனே விசாரிக்கிறேன்னு தானே சொன்னேன். நீ ஒன்னும் விசாரிக்க வேண்டாம். அவர் எனக்கும் புருஷன் தான். என்ன அவர் அடிப்பாரு கொள்ளுவாரு, என்ன வேணா பண்ணுவாரு. நீ போய் உன் வேலையை மட்டும் பாரு. என்னக்கா கையில் இப்படி எல்லாம் பேசிட்டு போற, நீங்க ஒண்ணுமே சொல்லாம பேசாம நிக்கிறீங்க. என்ன சொல்ற? நான் உன்னை முட்டாள்தனமா நம்பிட்டு இருந்த மாதிரி அவளையும் நம்பி நம்பி ஏமாற சொல்லட்டுமா? சுப்பிரமணி கோவத்துல அவளை அடிச்சாரா இல்ல நீ போன் பண்ணி அடிக்க சொன்னியான்னு யாருக்கு தெரியும்? சொன்னாலும் சொல்லியிருப்பேன். சொல்லிட்டு தான் நல்லவ மாதிரி இப்படி நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கியோ என்னவோ. நல்லவேளை என் தங்கச்சி என்ன மாதிரி முட்டாளா இல்லாம போயிட்டா. இல்லனா உன் நடிப்பை பார்த்து இந்நேரம் உன் காலடியில விழுந்து கிடந்திருப்பா. நீ நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வர்றது இதானே ஃபர்ஸ்ட் டைம்? ஆமாங்க. இனிமேலாவது பிரச்சனை வராம இருந்தா சரி. இனிமே எந்த பிரச்சனையும் வராது, கவலைப்படாத. நமஸ்காரம். வாங்க வாங்க. வணக்கம் சாமி. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிருங்க. பேஷா பண்ணிடுறேன். என்ன சாமி இந்த மச்சத்தை அப்படி பாக்குறீங்க? இது குழந்தை இல்லை, அதிர்ஷ்ட தேவதை. இந்த மாதிரி அதிர்ஷ்ட மச்சம் லட்சத்திலேயோ கோடியிலையோ ஒருத்தருக்கு தான் இருக்கு. ஒரு ஜோசியர் இதே தான் சொன்னார் சாமி. இவ பிறந்த நேரம் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காதான், பணம் கோடி கோடியே கொட்டுமா, தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவாளாம். ஆனா இப்ப வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லைங்கய்யா. நாங்க அப்படியே தான் இருக்கோம். இவ்வளவு சாதாரணமா தான் வளர்ந்துட்டு இருக்கா. இல்லம்மா, இன்னைக்கு வேணா சாதாரண நிலைமையில இருக்கலாம், ஆனா கண்டிப்பா நிலைமை மாறும். அந்த ஜோசியக்காரர் சொன்னதெல்லாம் கண்டிப்பா நடக்கும், நடக்கணும். அதிர்ஷ்டங்கிறது எப்ப வந்து நம்ம வீட்டு கதவை தட்டணும்னு நமக்கு தெரியாது. தட்டணும்னு நினைச்சுட்டா அதை யாராலையும் தடுக்க முடியாது. உங்க குழந்தையை தேடி அதிர்ஷ்டலட்சுமி நிச்சயமா வருவா. முத்து ஐயா, நீ போய் பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு வா. சரிங்க. இந்தாங்க. அதிகமாக இருக்கு சார். பரவாயில்ல வச்சுங்க. மாமா, நான் வேணா பூசாரி பார்த்து வந்துட்டுமா? இல்லை மாப்பிள்ள, முத்து வந்துடட்டும். சரி மாமா. மாப்பிள்ள, தாயம்மாவை கூட்டு வரலன்னு ஏதாவது வருத்தமா இருக்கா? இல்லை மாமா, நம்ம 2 பேருமே இங்கே வந்துட்டோம். தாயம்மா என்ன செய்யறான்னு தெரியல. மணி என்ன வேற ஃபோன் எடுக்க மாட்டாரு. அவன் ஏதாவது சமயக்கட்டில் இருப்பான். நர்ஸுக்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்க. சொல்லிட்டு மாமா. அவங்க பார்த்துக்குவாங்க.
ஏயா பூஜை சாமான் வாங்குறதுக்கு இவ்வளோ நேரமா? மாலை கிடைக்கலையா, கட்டி வாங்கிட்டு லேட் ஆயிடுச்சு. ஆ சரி சரி கொடு. சரியா நீ கார் கிட்ட சரிங்கய்யா. வாங்க மாப்பிள்ள. என்ன சாமி? அடே வாங்கோ வாங்கோ, நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா? என்னத்த நல்லா இருக்கிறது, ஆத்தா தான் எங்களை சோதிச்சுக்கிட்டு இருக்காளே. வருத்தப்படாதீங்க ஐயா, ஆத்தா சோதிக்கிறான்னா அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கும். ஆனால் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டான். அந்த நம்பிக்கையில் தான் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். சின்னம்மா எப்படி இருக்காங்க இப்போ, பரவாயில்லையா? இல்லை சாமி, நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்கு. கவலைப்படாதீங்க ஐயா, ஆத்தா கண்டிப்பாக காப்பாற்றுவா. காப்பாற்றி தான் ஆகணும். ஏன்னா என் பொண்ணை காப்பாற்றுறது எந்த டாக்டர் கையிலும் இல்லை, எல்லாம் இந்த ஆத்தா கையில் தான் இருக்கு. ஆமாம் சாமி, என் தாயம்மாவுக்கு மருந்து ஹாஸ்பிட்டல்லாம் கிடைக்காதான், ஒரு குழந்தை தான் அவளுக்கு மருந்தான். சின்னையா சொல்கிறது புரியலையே. என் பொண்ணு சம்பந்தமா ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தரை கூட்டியாந்து பார்த்தோம். அவர் சில விஷயங்களை சொன்னார். அவருக்கு நல்ல ஞானம், நல்ல வாக்கு. எங்களுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அப்படியே சொன்னார். நான் செஞ்ச சின்ன தவறுக்கு தண்டனையத்தான் என் தாயம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளாம். தாயம்மா குணமாகிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கான். இறந்து போன என் பேத்தி இப்போ மறுஜென்மம் எடுத்து பிறந்திருக்கான். அந்த குழந்தைய மட்டும் கண்டுபிடிச்சு 48 நாளைக்குள்ள என் தாயம்மாட்ட சேர்த்துட்டா என் தாய் குணமாயிருவாளாம். என்னையா சொல்றீங்க? இவ்வளோ பெரிய உலகத்துல அந்த குழந்தையை எங்கன்னு கண்டுபிடிக்கிறது? சாமி, ஆத்தா துணையிருப்பா ஆத்தா துணையிருப்பான்னு சொல்லிங்கல்ல, இந்த விஷயத்துலையும் ஆத்தா தான் துணை இருக்கணும். நீங்க சொல்றது எனக்கு பிடிபடலையே. ஆமாம் சாமி, என் தாயம்மாவை காப்பாற்ற பிறந்த குழந்தை எங்கள் குலதெய்வம் சாமி கும்பிட்ற வகைராத்தானா. ஓஹோ. அந்த குழந்தைக்கு கூட என் பேத்தி மாதிரியே காலில் தாமரப்பு வடிவத்தில் மச்சம் இருக்குமா. அந்த குழந்தைய என்னைக்கு ஆத்தா என் கண்ணில் காமிக்க போகிறாளோ. என்ன அடையாளம் சொன்னீங்க? வலது காலில் தாமரப்பு வடிவத்தில் மச்சம் இருக்குமா. இப்போதான் ஏன் வந்துட்டு போகிறாங்க? என்ன சாமி சொல்கிறீங்க? ஆமாயா, நீங்க சொன்ன அடையாளத்தோட ஒரு குழந்தைய ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் இப்பதான் தூக்கிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு போறாங்க. அவங்கள யார் என்னன்னு தெரியுமா? தெரியலீங்களேயா, நம்ம ஆத்தாவை கும்பிட்றதுக்கு தான் எல்லா ஊர்ல இருந்தும் வராளே. இதுல யாருன்னு எப்படி தெரியும்? ஒண்ணு கோவிலுக்குள்ளதான் இருக்கணும், இல்ல பக்கத்துல எங்கேயாவது போயிருக்கணும். மாப்பிள்ள, உடனே வெளியில போய் கடை கண்டி எல்லா இடம் தேடுங்க. யாராவது குழந்தையோட இருந்தாங்கன்னா, அந்த குழந்தைக்கு நம்ம குழந்தை அடையாளம் இருந்துச்சுன்னா உடனே ஏதாவது சொல்லி கூப்பிட்டாங்க. போங்க போங்க, நான் கோயிலில் பார்க்குறேன். சாமி கொடுங்க. முத்தண்ணே சார், காலில் மச்சான் குழந்தை இப்போ தூக்கிட்டு போறாங்கண்ணே. வாங்கண்ணே. அப்படிங்களா? சீக்கிரம் வாங்கண்ணே. அண்ணா நீங்க அந்த பக்கம் பாருங்கண்ணே, நான் இந்த பக்கம் பார்க்குறேன். அண்ணா என்னாச்சுண்ணா, பார்த்தீங்களா அண்ணா? இந்த பக்கம் இல்லை சார். அண்ணா இந்த பக்கம் காணுண்ணே. எங்கே போயிருப்பாங்க? வாங்கண்ணா கோயிலில் பார்ப்போம். சரி சார். என்னாச்சு மாப்பிள்ள? மாமா அந்த கடைசி இந்த கடைசி வரைக்கும் பார்த்தேன் மாமா, குழந்தையோட யாருமே காணும் மாமா. அது இப்போ தானே பார்த்தேன்னு சொன்னாரு. நீங்கள் அங்கே இல்லை இங்கே இல்லைன்னாக்கா இங்கே மாயமா போயிருப்பாங்க. தெரியல மாமா. வருத்தப்படாதீங்கய்யா, இன்னைக்கு என் கண்ணில் காட்டின அந்த குழந்தைய ஆத்தா கூடிய சீக்கிரமே உங்க கண்ணிலையும் காட்டுவான். சாமி, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க ஐயா. அந்த குழந்தைய தூக்கிட்டு யாராவது இங்க வந்தாங்கன்னா அவங்களை இங்க இருக்க வச்சுட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணணும். நிச்சயமா ஃபோன் பண்ணி சொல்றேன். சரி மாமா. அதெல்லாம் வேண்டாங்க சாமி, நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க, வாங்கிங்க. சரி வாங்கோ, பூஜை ஆரம்பிச்சிடலாம். வாங்கோ வாங்கோ.
எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் அகிலாங்கிற பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க எந்த வார்டில் இருக்காங்க? ஒரு நிமிஷம் சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல லெஃப்ட் சைட் சார். ரூம் நம்பர் 204. ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். வாங்க சம்பந்தி. ஓ நோ நோ, ப்ளீஸ் ப்ளீஸ் ரிலாக்ஸ். நீங்க உட்காருங்க, ப்ளீஸ் சிட் டவுன். பரவாயில்ல. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ எப்படிமா இருக்கு? இது எப்படிமாச்சு? கோயிலுக்கு போய் கல்யாண பத்திரிக்கைய பூஜையில வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு திரும்பி வந்துட்டு இருந்தப்போ இப்படி அன்எக்ஸ்பெக்டடா கார் மோதி. எந்த இடத்துல? வலசர்வாக்கம் ஆர்டிஓ ஆபீஸ் பக்கத்துல அங்கிள். பார்த்து வரக்கூடாதாம்மா. இந்த காலத்துல ஓட்ட தெரிஞ்சவங்கள கார் ஓட்டுறாங்க. நாம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அங்கிள் தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லுமா. அவர் வரலையா? யாரு, மகேஷா? பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்கிறான். நெக்ஸ்ட் வீக் வந்துருவான். டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் கூட இந்த மாசம் கல்யாணம் வச்சிருக்கோம், அதுக்குள்ள டிஸ்சார்ஜ் பண்ணிடுவீங்களான்னு கேட்டேன். இப்ப எதுவும் சொல்ல முடியாது, இன்னும் 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஓ சரிம்மா, நான் போய் டாக்டரை பார்த்து வந்துடுறேன். ஒரு நிமிஷம் சம்பந்தி. கவி, அவரை கூட்டிட்டு போய் அகிலாக்கு பாக்குற டாக்டரை காட்டுமா? நோ நோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் போய் பார்த்துக்கிறேன். உடம்பு பார்த்துக்கோமா, நான் உன்னை அப்புறம் வந்து பார்க்குறேன். இதை பாருங்க, பணம் ஏதாவது வேணும்னா கேட்கறதுக்கு யோசிக்காதீங்க. எவ்வளவு செலவானாலும் பார்த்துக்கலாம். ஓகே அங்கிள், சரிங்க. அவர்கிட்ட ஃபோன் பண்ண சொல்றீங்களா? நான் ஃபோன் பண்ணேன், ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. அது ஒன்றும் இல்லைம்மா, பிஸ்னஸ் விஷயமா வெளியே போகும்போது எந்த டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது இல்லை. நான் தான் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண சொல்லியிருந்தேன். வேலை முடிஞ்சு வந்த பிறகு உன்னை கண்டிப்பாக வந்து பார்ப்பான். ஓகே, யூ டேக் கேர். பாவம் மகேஷ், இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப துடிச்சு போயிடுவாருமா. உட்காருங்க. தேங்க்யூ டாக்டர். டாக்டர், ஐ எம் சந்திரசேகர், மேனேஜிங் டைரக்டர் ஃபார் மகேஷ் அசோசியேட்ஸ். சொல்லுங்க. அகிலாங்கிற பேஷண்ட் ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆயிருக்காங்க. ஆமா, நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? என்னுடைய ஆஃபீஸில் அந்த பொண்ணு வேலை செய்கிறாங்க. இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹெட் இன்ஜுரியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கால் தான் டோட்டலா நொறுங்கி போச்சு. வாட்? பிளேட் வச்சிருக்கோம், இருந்தாலும் இப்போதைக்கு பாசிட்டிவா எதுவும் சொல்ல முடியாது. லைஃப் லாங் அவங்களுக்கு அடையாளமாவே மாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அகிலா இனிமே பழைய மாதிரி ஆகவே முடியாது. காலம் பூரா ஊனமா தான் இருப்பாங்க சொல்றீங்களா? நாட் எக்ஸாக்ட்லி, பட் கிட்டத்தட்ட அப்படிதான். ஓகே டாக்டர், தேங்க்யூ. லைஃப் லாங் அவங்களுக்கு அடையாளமாவே மாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
என்னப்பா? இந்த காருங்க எங்கண்ணே? என்னது? காருங்க. ஏன்? இல்ல கொஞ்சம் எங்கன்னு சொல்லுங்களேன். எங்க கார் தான். என்ன? என்னது? என்னென்ன சொல்றீங்க? ஆமாயா, எங்க கார் தான். என்ன விஷயம்? அண்ணே, இது என் ஒய்ஃப் கார்ண்ணே. என்னது? ஆமாண்ணே, இது என் ஒய்ஃப் கார் தான். என்னையா வளர்ற? ஐயோ ஆமாண்ணே, இது என் ஒய்ஃப் கார் தான். என்னையா ஒய்ஃப் காரு அது இதுன்னு உளர்ற? ஓனர் உள்ள இருக்காரியா? கேட்டுதுன்னா அடிச்சுடுவாரியா உன்னை? இல்லண்ணே, இது ஒய்ஃப் கார் தானே. 2 பேருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. கார் எடுத்துட்டு விட்டு வெளில வந்தா பார்த்தா கார் இங்க நிக்குது. அண்ணே, இந்த கார் உங்க கைக்கு எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? உன் ஒய்ஃப் பேர் என்ன? ஃபிலோமினாண்ணே. அந்த பொண்ணோட ஹஸ்பண்டா நீங்க? ஆமாண்ணே. இந்த கார் இப்படி உங்ககிட்ட? எங்க ஓனர் கார் டீலருங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த பொண்ணுக்கு பணம் அர்ஜென்ட்டா வேணும்னு சொல்லி காரை வித்துட்டு போயிட்டாங்க. என்னென்ன சொல்றீங்க? என்ன நம்பிக்கை இல்லையா? இல்ல, அவ கார் எதுக்குன்னு விற்கணும்? சேல்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கு, காட்டுறேன், பாக்குறீங்களா? இந்தாங்க பாருங்க. இப்ப நம்புறீங்களா? இல்ல, இவ்வளோ அவசரமா வண்டியை விற்கிற அளவுக்கு என்ன பிரச்சனைனே தெரியலண்ணே. பிரச்சனை எல்லாம் எங்க கிட்ட எதுக்குங்க சொல்லுவாங்க? அண்ணே, ஏதாவது அட்ரஸ் கொடுத்துட்டு போனாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கலையே. வண்டி விற்கிறவங்க எதுக்குங்க அட்ரஸ் கொடுக்கணும்? அதான் வித்துட்டாங்கன்னு சொல்றேன்ல. வண்டியை இவ்வளவு அவசரமா எதுக்கு அவ விற்கணும்? என்னங்க, கம்பெனில ரொம்ப வேலையா? ஆமா. சரி, கை கால கழுவிட்டு வாங்க, டிஃபன் எடுத்து வைக்கிற, சாப்பிடலாம். எனக்கு வேணாம், பசிக்கல. என்னங்க, மணி என்ன ஆகுது? பசிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பசிக்கலன்னு அர்த்தம். ஏன்பா யார் மேலேயோ இருக்கிற கோவத்தை சாப்பாடு மேல காட்டுற? எனக்கு யார் மேலேயும் கோவமும் இல்ல, அப்படி கோவப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. பசிக்கல, சாப்பிடல. வண்டியில சார்ஜர் இருக்கு, சார்ஜ் போட்டுட்டு பால் கொண்டு வா. நீ கொண்டு வா. சுப்பிரமணி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இனிமே என்ன நீ பேச போறீங்க? அதான் தேவைக்கு அதிகமாவே இத்தனை நாள் பேசிட்டீங்க. இங்க பாரு சுப்பிரமணி, எல்லாரும் தப்புன்னு தெரிஞ்சே பண்றதில்ல. பண்ணதுக்கு அப்புறம் தான் அது தப்புன்னு தெரிஞ்சு வருத்தப்படுறோம். அவங்க சூழ்நிலை அந்தந்த நேரத்துல அவங்கள அப்படி பண்ண வச்சிருது. அதுக்காக நடந்ததையே நினைச்சு வருத்தப்படுறதுனாலயோ இல்ல அடுத்தவங்க மேல கோவப்படுறதுனாலயோ எதுவுமே மாறிட போறது இல்லையே. சில விஷயங்களை நாம ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம ஏத்துக்கிட்டாதான் வாழ போற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. கயல் விஷயமும் அப்படிதான். போதும் நீ தயவு செஞ்சு இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி பேசாதீங்க. நான் என்ன சொல்ல வரேங்கிறத கொஞ்ச நேரம் கேளு. வேண்டாம் நீ, வேண்டாம். நீங்க எதுவும் சொல்லவும் வேண்டாம், நான் எதையும் கேட்கவும் வேண்டாம். நடந்த உண்மை என்னங்கிறது அந்த ஆண்டவனுக்கு தெரியும், என்னோட மனசாட்சிக்கும் தெரியும். அதை புரிய வைக்கிற மனநிலைமையில நானும் இல்ல, நான் என்னதான் சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிற மனநிலையில நீங்களும் இல்ல. இத பத்தி திரும்ப திரும்ப பேசுறதுனால நம்ம 2 பேருக்குள்ள மனஸ்தாபம் தான் வரும்.
இப்ப கூட உங்க மேல வச்சிருந்த மரியாதைனால தான் நான் வீட்டுக்கே வந்தேன். இல்ல நான் வந்திருக்கவே மாட்டேன். கலந்துட்டியா? இளவரசி, இந்த பாலை கொண்டு போய் நீ என் மாமா கிட்ட கொடுத்துரு. நீயே கலந்துட்டல, நீயே போய் கொடு. எதுக்கு? மத்தியானம் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்ததுக்கே நான் அடி வாங்கினேன். அது போதாதா? திரும்பவும் வாங்கணுமா? நீயே கொண்டு போய் கொடு. அதெல்லாம் எடுக்க மாட்டேன், போய் கொடு. இளவரசி நில்லு, சொல்றத கேளு. போகும்போது அவர் என்ன சொல்லிட்டு போனாரு நீ பார்த்துட்டு தானே இருந்த? இளவரசி நீயே எடுத்துட்டு வான்னு அழுத்தம் திருத்தமா சொன்னாரு. அப்புறம் நான் எடுத்துட்டு போனா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். ஏதோ நானே என் கையால கலந்த பாலையாவது அவர் குடிச்சாருன்னு சந்தோஷப்படுவேன். அதுக்காக தான் கலந்தேன். எடுத்துட்டு போ. உங்களுக்கு கோவத்தை காட்டணும்னா என்கிட்ட காட்டுங்க. ஏன் கையில் அடிச்சீங்க? அடிக்காம வேற என்ன பண்ண சொல்ற? அவ என்ன விஷமா கொண்டு வந்தா? சாப்பாடு தானே கொண்டு வந்தா, அதுக்கு போய் அடிக்கலாமா? எனக்கு சாப்பாடு கொண்டு வரதுக்கு அவளுக்கு என்ன உரிமை இருக்கு? உரிமை இல்லையா? அவ கழுத்துல தொங்குற தாலி நீங்க கட்டினா தானே? அது நானா கட்டினதில்ல, அவ சொன்ன பொய்னாலையும் உன்னோட கட்டாயத்தினாலையும் கட்டினது. சரி, எப்படியோ கட்டிட்டீங்கல்ல. விரும்பி கட்டினாலும் விரும்பாம கட்டினாலும் தாலின்னு ஒன்று கட்டிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மரியாதை கொடுத்துதாங்க ஆகணும். நியாயப்படி இப்போ அவளும் உங்களுக்கு பொண்டாட்டி தான். நீங்க அவளை ஏத்துக்கிட்டு தாங்க ஆகணும். இல்லன்னா இப்படி நீங்க குதர்க்கமா கேட்டா என்னங்க? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க கையில அடிச்சதுதான் பிரச்சனை. கிளம்பு கிளம்பு. அதுக்கு இல்லைங்க. ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? இன்னொரு தடவை நீ அவளுக்கு வக்காலத்து வாங்கி பேசின அப்புறம் நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். சரி, ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு தெரியுது. நான் இதை பத்தி அப்புறம் பேசுறேன். இத பத்தி நீ என்கிட்ட பேசுறதா இருந்தா நீ எப்பவுமே என்கிட்ட பேசாம இருக்கிறது தான் நல்லது. சரிதாங்க, பால குடிங்க. அங்க வை. என்ன கையல், மத்தியானம் நடந்ததே நினைச்சு கவலைப்பட்டு இருக்கியா? மாமாக்கு இன்னும் உன் மேல கோவம் போகலதான். ஆனா கூடிய சீக்கிரமே மாமாக்கு உன் மேல இருக்க கோவம்லாம் போய் மனசு மாறிடுவார் கையல். அதுக்கு அவசியமே இருக்காது. மாமாவுக்கு பாலை கொண்டு போய் கொடுத்துட்டல? கொடுத்துட்டேன். ஏன்? இல்ல, பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு இளவரசி. மாமா என்னை ஏத்துப்பாருன்னு நான் ரொம்ப பொறுமையா இருந்து பார்த்துட்டேன். இனிமே பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருந்தேன்னா மாமா என்ன 60 வயசுக்கு மேலதான் ஏத்துப்பாரு போல இருக்கு. அதுக்கப்புறம் நான் அவரோட வாழலாம் முடியாது, வாக்கிங் தான் போக முடியும். ஏன் இப்ப இப்படி எல்லாம் பேசுற? நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியல. இன்னுமா உனக்கு புரியல? எப்படியோ மாமா எனக்கு கிடைக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் மனசு முழுக்க நீதான் இருக்க. அவர் மனசுல இருந்து உன்னையும் உன் நினைப்பையும் அழிக்கணுங்கிறது முடியாத காரியம். அதனாலதான் அவரையே அழிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். கையல், என்ன கையில் உளறல? உளரல,
உண்மையதான் சொல்றேன். எனக்கு கிடைக்காத என் மாமா உனக்கும் கிடைக்க கூடாது. அதனாலதான் நீ இப்ப மாமாவுக்கு எடுத்துட்டு போனியே பால், அந்த பால்ல விஷத்தை கலக்கிட்ட. நான் தாலி கட்டினதுக்கு காரணம் உங்க தங்கச்சி சொன்ன பொய்னாலையும் ஏன் இளவரசியோட கட்டாயத்தினாலையும் தான். இன்னும் எத்தனை நாளைக்கு இதே சொல்லிட்டு இருக்க போற? திரும்ப திரும்ப பொய் சொல்றதுனால ஒரு உண்மை பொய்யாயிடாது. அப்ப நான் பொய் சொல்றேனா? இந்தாங்க ஆண்டி, இதான் என் அம்மா அப்பா. ஏசி வாஷிங் மிஷின்களை கொடுத்து புது பொருட்களை வாங்கிடுங்கள். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.